சிஸ்டம் என்னைய கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் தான் இந்த சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ முடிவு எடுத்திருப்பான் இல்லையா. அந்த முடிவை ஆஷா எடுக்கல. ஆஷா இந்த சிஸ்டம் அப்படியே பிளைண்டா நம்புறான். கிட்டத்தட்ட அவளோட சிஸ்டமே பாத்தீங்கன்னா ஒரு ஈவில் சிஸ்டம் மாதிரி தான் இந்த இடத்துல போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த சிஸ்டம் நம்ம ஆஷா கிட்ட இந்த மாதிரி நீ ஒரு மோனாக் ஆகணும்னு ஆசைப்படுறா, இட்டாரம் சொல்ல தூதுவன் கூட ஜாயின் பண்ணு, நீ அவன் மூலியமா ஈஸியா மோனாக் ஆஃப் பிளேகா மாறிடலாம் அப்படின்ற மாதிரி ஆஷாவோட சிஸ்டம் ஈவிலான கொஸ்ட்லாம் கொடுக்குது. பட் நம்ம ஆஷா அந்த சிஸ்டம் பிளைண்டா நம்புறனால அவ மோனாக்கோட வாரிசுல இருந்து மோனாக்கா மாறணுன்றதுக்காண்டி சிஸ்டம் கொடுத்த கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு தூதுவன் கூட ஜாயின் பண்ணிருப்பான். சோ இப்படி ஆஷாவோட ட்ரூ ஃபேஸ் ரிவீல் பண்ற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த புக் கொரியாவோட ஒன் ஆஃப் தி எஸ்ரா ஹண்டரான லே யோங் சோக்க காட்டுறாங்க. அப்ப யோங் சோக்கோட அபார்ட்மெண்ட்ல ஃபேம் கில்ட சேர்ந்தவங்க வந்து யோங் சோக்க ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இந்த யோங் சோக் இருக்கான் இல்லையா, இவனுக்கு மான்ஸ்டர்ஸை பார்த்தா ரொம்ப பயம். டெய்லி அவனோட கனவுல மான்ஸ்டர்ஸ் அவனோட உடம்ப பிச்சு பிச்சு திங்கிற மாதிரி ஏகப்பட்ட கனவு வரதுனால பயபுல ட்ராமடைஸ் ஆயிருப்பான். ஈவன் இவன் என்னதான் ஒரு எஸ்ரா ஹண்டரா இருந்தாலும் அவன் அந்த மான்ஸ்டர்ஸை பார்த்தோன்னே பயபுலியால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. அந்த அளவுக்கு இவன் அந்த மான்ஸ்டர்ஸை பார்த்து ரொம்ப பயப்படுறான். சோ இந்த பயபுல பயத்தை மறக்கிறதுக்காண்டி மொடா குடியா குடிக்கவும் செய்யறான். இவனுக்கு இந்த மான்ஸ்டர்ஸை பார்த்து பயப்பட பழக்கம் இருக்குன்றனால இவன் அப்ரோச் பண்ற எல்லா கில்டையுமே ரிஜெக்ட் பண்ணிறான். அதே மாதிரி இப்ப ஃபேம் கில்டையுமே ரிஜெக்ட் பண்ணிறான். இப்படி இந்த பயபுல அந்த ஃபேம் கில்ட ரிஜெக்ட் பண்ணி அந்த ஃபேம் கில்ட சேர்ந்த சோஹோ டாங்ஸ் கிட்ட போய் பாரு பைக்கெட்ல சண்டை போடணும்னு ஆசைப்பட்டானா, அதாவது நம்ம சண்டை போடுவானா வேற எங்கயாச்சும் போய் சண்டை போட்டுக்கலாம். யோங் சோக் இருக்க அபார்ட்மெண்ட்குள்ள போக அப்போ அதை பார்த்த யோங் சோக், நீ ரீப்பர் கில்ட சேர்ந்த எஸ்ரா ஹண்டர் பாக் டுஜின் தானே, ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ள கேட்காம குளாம வருது தப்புன்றது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம யோங் சோக் தூதுவன் கிட்ட கேட்க, அப்ப தூதுவே யோங் சோக்க பார்த்து இந்த இடத்துல ஏதோ ஒரு எஸ்ரா ஹண்டர் மான்ஸ்டர்ஸை பார்த்து பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி தூதுவன் சொன்ன உடனே இதை கேட்ட யோங் சோக்கு பயங்கரமா காண்டாகுது. உன்னோட ஹெல்ப்லாம் எனக்கு ஒரு மயிலும் தேவையில்ல, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிரு, இதுக்கு மேலே என் பக்கத்துல வந்தனா உன்னை நான் மொத்தமா ரோஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி யோங் சோக் அவனோட ப்ளூ ஃப்ளேம் ஃபிளெக்ஸ் பண்ணி காமிக்கிறான். பட் நம்ம தூதுவன் சடனா யோங் சோக்கோட கண்ணில் ஒரு ஸ்டார் ஃபிராக்மெண்ட் இறக்குறான். அதாவது நம்ம ஆஷா எஸ்ரா ஹண்டர்ஸையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை தூதுவன் கிட்ட கொடுத்துருப்பா இல்லையா, அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை தூதுவன் யோங் சோக் மேல இறக்குறான். இப்படி அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் யோங் சோக்குள்ள இறங்கினோடனே யோங் சோக் நம்ம தூதுவனோட கண்ட்ரோல் கீழே வர மாதிரி காமிக்கிறதோட அப்படின்னு கட் பண்ணி இந்த பக்கம் ஏரோப்ளேன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் ரூமை காட்டுறாங்க. அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கமர்ஷியல் ஏரோப்ளேன்ல இருந்து மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல அந்த கமர்ஷியல் ஏரோப்ளேன் மிட் ஏர்ல ஒரு டஞ்சன் ஓபன் ஆயிருக்கத கண்ட்ரோல் ரூம்ல சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே அந்த டஞ்சன்ல இருந்து வெளிய வந்த அபரிவிதமான மானானால அந்த கமர்ஷியல் ஏரோப்ளேன் கிராஷ் ஆகி ஒரு மிகப்பெரிய கேஷுவல்டி நடக்குது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம சூஹோ கொரியால இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஃபீல்ட் டைப் டஞ்சன்ஸை ரைட் பண்ணிக்கிட்டே வரான். இப்படி அவன் ஏகப்பட்ட ஃபீல்ட் டைப் டஞ்சனை ரைட் பண்ணிக்கிட்டே வரனால இவன் கிட்ட ஏகப்பட்ட ஷேடோ ஐட்டம்ஸ்ன்றது கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. பிகாஸ் நம்ம சூஹோவால ஷேடோ சோல்ஜர்ஸ் ஸ்டோர் பண்ண முடியாது, அதனாலேயே அந்த ஷேடோ சோல்ஜர் ஒரு நாள் தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த ஷேடோ சோல்ஜரை ஒன்னு நம்ம சூஹோ ஷேடோ ஐட்டம் மாத்தணும், இல்லனா அந்த ஷேடோ சோல்ஜர் மொத்தமா மறைஞ்சு போயிடுவாங்க. அதனால நம்ம சூஹோ எதுக்கு அந்த ஷேடோ சோல்ஜரை வேஸ்ட் பண்ணணும்னு ஷேடோ சோல்ஜர்ஸோட வேலிடிட்டி முடிய போற சமயத்துல அவங்கள ஷேடோ ஐட்டமா மாத்திடுவான். அந்த மாதிரி சூஹோ ஷேடோ ஐட்டம்ஸா மாத்தி மாத்தி சூஹோ கிட்ட ஏகப்பட்ட ஷேடோ ஐட்டம்ஸ்ன்றது இருக்கு. சொல்லப்போனா நம்ம சூஹோக்கு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிரீட்ன்ற ஒரு பவர்ஃபுல்லான காண்ட்லெட் கிடைச்சிருக்கும். பட் மறுபடியும் நம்ம சூஹோ ஷேடோ சோல்ஜரை ஷேடோ ஐட்டமா மாத்தும் போது அவனுக்கு இன்னொரு பேர் ஆஃப் காண்ட்லெட்ஸ்ன்றது கிடைச்சிருக்கும். இந்த காண்ட்லெட்ஸ் கிரீட் காண்ட்லெட்ஸை விட பவர்ஸ் கம்மி தான். சோ இந்த ஷேடோ ஐட்டம்ன்ற எபிலிட்டி எதுக்கு சூஹோக்கு தொடர்ந்து ஒரே மாதிரியான ஷேடோ ஐட்டமை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குன்றது தெரியாம நம்ம சூஹோ குழம்பி போய் சரிட்டு இது எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹா அவனோட ஷேடோ ஐட்டம் ஸ்டோரேஜ்ல இந்த மாதிரி ஷேடோ ஐட்டம்ஸை தொடர்ந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரான். இப்படி சூஹா அந்த ஃபீல்ட் டைப் டஞ்சனை முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல இந்த மெசேஜ் யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க சீக்கிரமா ஹண்டர் அசோசியேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ்ல சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம சூஹோ டக்குன்னு ஹண்டர் அசோசியேஷனுக்கு கிளம்புற மாதிரி காமிக்கிறோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷனோட மீட்டிங் ரூமை காட்டுறாங்க. அங்க கொரியாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான நபர்களை கூப்பிட்டுருக்காங்க. சோ அப்படி அந்த இடத்துல யார் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா பார்க் ஜோங் சோன்ற நைட் ரைடர் கில்ட ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரா ஹண்டர், ஒயிட் டைகர் கில்ட ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய எஸ்ரா ஹண்டர் பிக் யோன் ஹோ, ஹண்டர் கில்டோட ரெப்ரசென்டேட்டிவான எஸ்ரா ஹண்டர் சோய் ஜிங்கின், ரீப்பர் கில்டோட ரெப்ரசென்டேட்டிவான எஸ்ரா ஹண்டர் லிம் டிக்யூ அண்ட் லாஸ்டா ஃபேம் கில்டோட ரெப்ரசென்டேட்டிவான எஸ்ரா ஹண்டர் மா டாங் வு. இவங்க எல்லாருமே எதுக்கு இந்த மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்கன்னா கொரியாவோட வானத்துல புதுசா ஒரு கேட் அப்பியர் இருக்கு இல்லையா, அந்த கேட்டை பத்தி பேசுறதுக்காண்டி தான் நம்ம ஊஜின் செல் இவங்க எல்லாருமே கூப்பிட்டுருக்காப்ல. அப்போ அந்த ரூம்ல இருந்து நம்ம டாங் வுக்கு டெக்யூ கிட்ட என்னப்பா அவங்க கில்ல எஸ்ரா ஹண்டர் யோங் சுக்கு ரெக்ரூட் பண்ணிட்டீங்களாம்ல, நான் அவங்க கிட்ட ஏகப்பட்ட தடவை கேட்டு பார்த்தேன் கில்ல சேர்றான்னு, ஆனா கடைசி வரைக்கும் தானே அப்படின்ற மாதிரி நம்ம டாங் வுக் டெக்யூ கிட்ட சொல்ல. அப்போ அதை கேட்டு நம்ம டெக்யூ நான் எதுவும் பண்ணல, பார்க் டுஜின் தான் யோங் சுக்கு எங்க கில்ல சேர்த்தான், எங்க கில்ல இதே மாதிரி நிறைய கேப்பபிளான மெம்பர்ஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம டெக்யூ சோயை குத்தி காமிக்கிறான். இதை கேட்டு நம்ம சோய் லைட்டா டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கும் போதே அந்த ரூமுக்கு அறக்க பறக்க நம்ம சூஹோ ஓடி வரான். பிகாஸ் நம்ம சூஹோ அந்த டஞ்சன் பிரேக்கை முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மெசேஜ் பார்த்திருப்பான். அதனால அந்த டஞ்சன்ல இருந்து வேகமா ஓடி வந்திருப்பான். அப்போ அந்த இடத்துல சூஹோவை பார்த்தோன்னே டாங் வுக்கும் பார்க் ஜாங் சூவும் டக்குனு சூஹோவை பிடிச்சி என் கில்ல சேர்ந்துக்கோன்ற மாதிரி ரெண்டு பேரும் ரெக்வஸ்ட் பண்றாங்க. பட் நம்ம சூஹோ இதுக்கு முன்னாடி எல்லா கில்டையும் எப்படி ரிஜெக்ட் பண்ணணும் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறான். அண்ட் அந்த மீட்டிங் ரூம்ல இருக்க எல்லாருமே ஏதாச்சும் ஒரு கில்ட ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. எக்ஸப்ட் நம்ம சூஹோ மட்டும் தான் இது வரைக்கும் எந்த ஒரு கில்டையுமே ரெப்ரசென்ட் பண்ணாம
பேசாம இருக்கான். அதனால நம்ம சூஹாய் மனசுல என்ன நினைக்கிறானா, பேசாம நம்ம ஒரு கில்ட் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி நம்ம சூஹாய் மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த மீட்டிங் ஹாலுக்கு நம்ம ஊதின்சல் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாப்ல. அப்போ ஊதின்சலோட மூஞ்சியை பார்த்த டாங்குக்கு, என்னையா உனக்கு இது உடம்பு இது சரியில்லையா, வயிறு இது வலிக்குதா என்ன, ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம டாங்குக்கு ஊதின்சல் கிட்ட கேட்கறான். அப்போ நம்ம ஊதின்சல், நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற பையன் தான் சிரிப்பான், நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா. சோஜின்சல் அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள வந்தோடனே அங்கிருந்து எல்லாருக்கிட்டையுமே உங்க எல்லாத்தையுமே இங்க கூட்டத்துக்குரிய காரணம் வானத்துல புதுசா அப்பீர இருக்க கேட்டை பத்தி பேசுறதுக்காண்டி தான். இந்த கேட்டை ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஏரோப்ளேன்ல இருந்தவங்க தான் பார்த்திருக்காங்க. பட் அந்த கேட்ல இருந்து வெளியே வந்த மானம் ரொம்ப அதிகமா இருந்தனால அந்த கமர்ஷியல் ஏரோப்ளேன் கிராஷ் ஆகி மிகப்பெரிய கேஷுவலிட்டிஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹண்டர் அசோசியேஷன் ஒரு சில ஏர் ஹண்டர் அனுப்பிச்சு அந்த கேட்டோட மான லெவலை மெஷர் பண்ண சொன்னோம். அந்த கேட்டோட மான லெவல் இது வரைக்கும் நம்ம பார்த்த கேட்ஸை விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த கேட்டோட மான லெவலை அளந்து பார்த்ததுல இந்த கேட் ஒரு இஸ்ராங் கேட் அப்படின்ற மாதிரி நம்ம ஊதின்சல் சொன்னோன்னே அந்த ரூம்ல இருந்த எல்லாருக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. பிகாஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பேரழிவுல இருந்து இன்ன வரைக்குமே ஏராங் கேட்டை தாண்டி இஸ்ராங் கேட்டை இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. அதனாலதான் இவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பட் இந்த ரூம்ல பழைய மெமரிஸ் ஒரு சில பேத்துக்குலாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் ஏற்கனவே இஸ்ராங் கேட்டை பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க எதுக்கு பயப்பட போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சா அவங்க தான் ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ அதை பார்த்து சுஹாவி எல்லாத்தையும் லைட்டா மோட்டிவேட் பண்ற மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா இந்த இஸ்ராங் கேட்டை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சுஹாவி எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது வெறும் வெளியே வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உங்களால் அதெல்லாம் பண்ணவே முடியாது, உங்களுக்கு இருக்க ஃபைட்டிங் ஃபோர்ஸுக்கு நீங்க எவ்வளவு பேரை கேதர் பண்ணாலும் நீங்களாம் அந்த இஸ்ராங் ஹண்டருக்கு ஜஸ்ட் ஒரு எறும்பு மாதிரி தான் அப்படின்ற மாதிரி பெரு சொன்னோன்னே அங்கிருந்த எல்லாரும் இன்னும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம சுஹா பெருவை மண்டிலே தட்டி ஒழுங்கா உள்ள போ, தேவையில்லாம ஏதாச்சும் பேசி அடி வாங்கிட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி பெருவை திட்டுறான். அப்போ நம்ம பெரு சுஹா கிட்ட, யோ யங் மோனார்க், இங்க இருக்க எல்லாரை விடவும் இஸ்ராங் கேட்டை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் வேர்ல்ட்ல இஸ்ராங் கேட்டோட பாஸா அப்பீரானதே நான் தான்.